அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திப்பனம்பட்டி குளத்துக்குள் வந்து திருமதன கோபால். விவசாயம் நீரின்றி அமையாது விவசாயம். அந்த நீரினை நாம் எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏனென்றால் இந்த உலகம் வாழ்வதே பெரும்பாலான இடத்தை கொண்டிருப்பதே நீரினால்தான். 75% நீரால் சூழப்பட்ட உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நீரினை மேம்பான்மை தன்மை பார்க்கின்ற பொழுது இந்த நீரினை அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் அரசாங்கம் செயல்படுத்தினால் இந்த பஞ்சத்தை போக்கலாம். விவசாயம் மேற்கு தொடர்ச்சியில் பெய்கின்ற மழை, நமது தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் 5-6 அணைகள் இருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளிலே தண்ணீர் செல்லாமல் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் நமது சங்கரன்கோவில், பாவூர் சத்திரம் மற்றும் அதற்கு வடக்கு புறம் உள்ள இடங்களிலெல்லாம் சுரண்டை, சாம்பூர் வரை, சங்கரன்கோவில் அதற்கு வடக்கு உள்ள இடங்களெல்லாம் பார்க்கின்ற போது தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த அணைகளில் உள்ள தண்ணிகளெல்லாம் முறையாக பயன்படுத்தி முறையாக பங்கீடு செய்தால் நாம் ஒரு வளமிக்க நாடாக மாறலாம். இதற்கு அனைவரும் ஒத்துழைத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நேரம் 4 மணி சற்று தாண்டிவிட்டது. நான் வயலிலே தண்ணீர் பாய்த்துக் கொண்டிருக்கிறேன். விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீரினை மேலாண்மை திட்டத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாமல் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். அரசாங்கம் இலவச மின்சாரம் தானே என்று நினைத்துக் கொண்டு விவசாயிகள் மோட்டரை போட்டு வீட்டுக்கு போதெல்லாம் தவறு. இது அரசுக்கு இழப்பீடு மட்டுமல்ல, நமக்கும் இழப்பீடு என்பதை நாம் உணர வேண்டும். எனவே பொதுமக்கள், விவசாயிகள் அனைவருமே நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல செய்தியை சொல்லி அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.